பூண்டு நாம தினசரி சாப்பிட்றதுனால பல ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குதுங்க. நம்மள நெறைய பேருக்கு பூண்டின் மருத்துவ குணங்கள் பத்தி தெரியறது கிடையாது. குழம்புல இருக்கு அப்படின்னா, அத ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். இந்த பதிவுல பூண்ட நாம வெறும் வயித்துல சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நீங்க ஜலதோஷ பிரச்சனையால அவதிப்படுற நபரா இருந்தீங்க அப்படின்னா, 3 நாட்களுக்கு 3 பற்கள கடிச்சு சாப்பிடும் பொழுது, உடனடியா ஜலதோஷம் சரியாயிடுங்க. அதே மாதிரி தொடர்ச்சியா பூண்டு சாப்பிடுறதுனால, அவ்வளவு எளிதில வயிற்று பிரச்சனைகள், தொற்று கிருமினால ஏற்படும் பாதிப்புகள் உங்களுக்கு வரவே வராது. முகத்துல பருக்கள் இருக்கு அப்படின்னா, பூண்ட அரைச்சு அது மீது தடவிட்டு வரும்பொழுது, பருக்கள் இருந்த இடமே தெரியாம போயிடும். கேன்சர் புண்கள்னால பாதிக்கப்பட்டவர்கள் அதுக்கு எடுத்துக்கொள்ளும் மருந்துகளோட பூண்டு சாப்பிட்டு வரும்பொழுது புண்கள் விரைவில் ஆற உதவி செய்துங்க. சில பேருக்கு வயிற்றுல குடல் புழுக்கள் இருக்கும். அவங்க பூண்டு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது தானாகவே அந்த புழுக்கள் செத்து வெளியேறிடும். அதே போல பூண்டுக்கு தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கும் பண்பு இருக்கு. இதனால இரத்த குழாய்கள்ல படிஞ்சிருக்க கொழுப்புகள் கரைஞ்சு சிறுநீர் வழியே வெளியேற்றிடும். பூண்டுகள சாப்பிடுறதுனால ரத்த ஓட்டம் சீராகி உடலுக்கு தேவையான ஆக்ஸிஜன் சரியாக கிடைக்கிறதுனால இரத்த அழுத்தம், இதய பிரச்சனை, மூச்சு வாங்குறது போன்றவை சரியாகுது. முக்கியமா பூண்ட உணவுல சேர்த்து சாப்பிடுறத விட, அத அப்படியே சாப்பிடுறது மூலமா தான் நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது. இத உணவுல சேர்க்கும்போது அதன் சத்துக்கள் பாதியா குறைஞ்சு போயிடுது. சர்க்கரை நோயாளிகள் தினமும் பூண்டு சாப்பிடுறதுனால அவங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள கொண்டு வந்து இன்சுலின் சுரப்ப அதிகரிக்க உதவி செய்யுது. அதே மாதிரி பூண்டுல அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகமா இருக்கிறதுனால 3 வாரம் தொடர்ந்து பூண்டு சாப்பிடும்போது அலர்ஜி பிரச்சனைகள் முழுமையா நீங்கிருது. பூண்டுக்கு சார்ஸ் முதல் பிளேக் நோய் வர அனைத்தையும் குணப்படுத்தும் தன்மை இருக்குதுங்க. இத நோய் கிருமிகளை முற்றிலுமா அழிச்சிடுறதுனால அதுல பாதிக்கப்பட்டவங்க விரைவா குணமடைய இந்த பூண்டு ரொம்பவே உதவி செய்யுது. அதே மாதிரி ஆஸ்மாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, தினசரி அவங்களுக்கு பூண்டு பால் குடுக்கலாம். தினசரி அவங்க பூண்டு பால் குடிச்சிட்டு வரும்பொழுது, மூச்சு திணறல் அவங்களுக்கு சரியாக கட்டுப்படுத்தப்படுது. இந்த மாதிரி பல மருத்துவ குணங்கள் இருக்கிற பூண்ட, நம்ம தினசரி எடுத்துட்டு வரும்பொழுது, நமக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறைகிறதோடு, உடல் ஆரோக்கியமும் ஏற்படுதுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா அத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் இது போல ஒரு பயனுள்ள தகவலோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.